தமிழ்நாட்டின் முக்கிய ரயில் நிலையங்களில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக ரயில்வே பாதுகாப்பு படை எச்சரிக்கை செய்துள்ளது. இதற்கு பின்னால் நவோனியா கும்பல் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. யார் இந்த நவோனியா கும்பல்? இவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி? விரிவாக பார்க்கலாம். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை போன்ற தமிழகத்தின் முக்கிய ரயில் நிலையங்களில் எப்போதும் பயணியர் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த ரயில் நிலையங்களில் கடந்த ஒரு வாரத்தில் மொபைல் போன், பர்ஸ் மற்றும் நகைகள் திருடு போவது அதிகரித்துள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திருட்டு சம்பவங்களின் பின்னால் நவோனியா கும்பல் இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது. நவோனியா கும்பல் என்பது குழுவாக இணைந்து செயல்படும் தொழில்முறை திருடர்களை குறிக்கிறது. இவர்கள் பெரும்பாலும் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலிருந்து வருவதாக கருதப்படுகிறது. பெரிய நகரங்களில் ரயில் நிலையம் போன்ற நெரிசல் மிகுந்த பொது இடங்களில் இவர்கள் தங்களின் கைவரிசையை காட்டுகின்றனர். ஒருவர் கவனத்தை திசை திருப்புவார், இன்னொருவர் பைகளை கைக்குட்டை போன்ற ஏதேனும் ஒரு பொருளால் மறைத்து பொருட்களை திருடுவார். திருடப்பட்ட பொருளை மூன்றாவது நபரிடம் கொடுத்துவிட்டு மூவரும் தப்பிச் செல்வர். இதுதான் நவோனியா திருடர்கள் பின்பற்றும் உத்தி. இவர்கள் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் தங்களது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகின்றனர். ஒரு இடத்தில் திருடிய 1 மாத இடைவெளிக்கு பிறகே மீண்டும் அதே இடத்தில் கைவரிசை காட்டுகின்றனர். திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படை நவோனியா கும்பலைச் சேர்ந்தவர்களின் புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. ரயில் நிலையம் போன்ற கூட்ட நெரிசல் மிக்க பொது இடங்களில் மக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், மொபைல் போன், பர்ஸ் மற்றும் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.